Hello guys, straight line chapter பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த straight line chapterல miscellaneous problems தான் போயிட்டு இருக்கு. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் நம்பர் 13. இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லோ பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி equation ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுக்குள்ளே இருக்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் செக்ஷன் ஃபார்முலாவை எங்கே எப்போ யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இந்த ஒரு ப்ராப்ளமில் நம்ம கவர் பண்ணுறோம். சரிங்களா? So, question, in what ratio the line joining -1, 1 and 5, 7 is divided by the line x plus y equal to 4? ஸோ என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரெண்டு லைன் இருக்கு. ஒரு லைன் நமக்கு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க, தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த லைனை இன்னொரு ஒரு லைன் கிராஸாக கட் பண்ணுது. கட் பண்ணும் பொழுது இந்த பழைய லைன் இருக்கு இல்லையா, அந்த பழைய லைன் ரெண்டு துண்டா கட் ஆயிடுது. ஸோ அந்த ரெண்டு துண்டா கட் ஆகக்கூடிய அந்த அளவு எவ்வளோ ரேஷியோவில் கட் ஆகுது, அதுதான் அதாவது ஒரு 4ல் ஒரு பங்கு கட் ஆகுது, அந்த மாதிரி எவ்வளோ பங்கு கட் ஆகுது அப்படிங்கிற அந்த ரேஷியோ, அதைத்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷுவலைசேஷனாக ஒரு டயக்ராமாக நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டினில் அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணின பிறகு அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி அதை கிராஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன கணக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்குது ரெண்டு லைனுக்கும். நம்மளோட ஒயிட் லைன் -1, 1ஐயும் 5, 7ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய லைன். அந்த லைன் எந்த லைனை டிவைட் பண்ணுது அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ங்கிற லைனை டிவைட் பண்ணுது. அந்த டிவைட் பண்ணும்போது ரெண்டு லைனுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ இந்த ரேஷியோவை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த ரேஷியோ 1ஆகவும் இந்த பக்கம் இருக்கிறத கேனும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எடுத்துட்டு இந்த கே வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய ஒர்க். ஸோ அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு தெரியணும்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், இந்த ஒயிட் கலர் லைன் செக்மெண்ட்டோட ஈக்குவேஷன் என்னன்னு தெரியணும். அதை முதல்ல கண்டுபிடிப்போமா? அதுதான் நம்ம ஸ்டெப் 1 பண்ண போறோம். முதல்ல இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கணும். That is m is equal to y minus y2 minus y1 over x2 minus x1. இங்கே y2 ஓட வேல்யூ என்ன? 7, y1 ஓட வேல்யூ 1, x1 ஓட வேல்யூ 5, x2 ஓட வேல்யூ 5, x1 ஓட வேல்யூ -1. So 7 minus 1 is 6, 5 plus 1 is 6, 6 by 6 is 1. So y is equal to mx plus c அப்படின்னு நீ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் போடலாம், இல்லைன்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம்லாம் போடலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் x plus c வரும். ஸோ இது எதை பாஸ் பண்ணி நடக்குது, -1, 1 இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்டை பாசிங் த்ரூ இதில் பாயிண்டாக இருக்கு. ஸோ இப்போ -1, 1 எடுத்துக்கிறோம். ஸோ 1 is equal to -1 plus c, which implies c is equal to 2. So the required equation என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, y equal to x plus 2. இப்போ ஸ்டெப் 2ல் இந்த y equal to x plus 2வை கொண்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. x plus 2 equal to 4. ஸோ 2x plus x 2x ஆயிரும். 2x plus 2 equal to 4. So 2x is equal to 2. This implies x is equal to 1. ஸோ இந்த x is equal to 1 கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ண மறுபடியும் 4 minus 1 equal to 3. So point of intersection 1, 3. ஓகேவா? ஸோ தட் இஸ் இதுதான் என்னன்னா நமக்கு P. ஓகேவா? திஸ் இஸ் த P. நமக்கு இப்போ P தெரியுது. ரேஷியோ 1:k எடுத்திருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், K வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு இருக்கிற பாயிண்ட்டும் 5, 7 and -1, 1 இருக்கு. இங்கே இப்போ ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்ல வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இது இருக்குது. இங்கே எண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? -1, 1, இங்கே 5, 7. என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணிட்டுருக்கோம்? 1:k. P என்னன்னு எடுத்திருக்கோம்? 1, 3. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூமே இருக்குது. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? தட் இஸ் k வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? ஓகே, இங்கே 1, 3 ஈக்குவல் டு இங்கே ஏக்கு பதிலாக வந்து 1, x2க்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக k, x1க்கு பதிலாக -1 ஓவர் 1 + k, கமா ஏக்கு பதிலாக 1, y2க்கு பதிலாக 7, y1க்கு பதிலாக பிக்கு பதிலாக k, y1க்கு பதிலாக 1 ஓவர் 1 + k. இப்போ என்ன பண்ணலாம்? சேம் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டரில் 5 - k, டினாமினேட்டரில் 1 + k ஈக்குவல் டு இதோட எக்ஸ் கோஆர்டினேட், பியோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இட் இஸ் 1. ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 × 1 + k. ஸோ 5 - k is equal to 1 + k. One second. 5 - k is equal to 1 + k. So k எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போனோம்னா 5, 1 இந்த சைடு போனோம். 5 - 1 is equal to k + k. So 5 - 1 வந்து 4 equal to 2k. This implies k is equal to 2. ஓகேவா? ஸோ அந்த ரெக்வயர்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1:2. The lines அந்த x + y equal to 4 அந்த லைனை வந்துட்டு நம்ம அந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் வந்து 1:2 ரேஷியோவில் கட் பண்ணுது. இவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.